ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டைம் செல்லி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன கிரானைட் சாப்டர் தான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சில அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் முக்கியமாக. ஸோ அது பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ நான் ஈஸி மோடில் தான் விளாட போகிறேன். மற்ற எதுவும் வந்து இமேஜின் படிக்காதீங்க. நான் வந்து நார்மல் ஹார்டு எக்ஸ்ட்ரீம்லாம் விளாட போகிறேன். இமேஜின் படிக்காதீங்க. நான் சும்மா 2-3 அப்டேட் கொடுக்கறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் இதில் வந்து எந்த ஒரு பெரிய விஷயம்னா, நான் பக் பண்ணாமல் விளையாட்ருக்கேன் கிராணியை. அதுதான் பெரிய விஷயம். என் வாய்ஸ்லேயே வந்து ஒரு தடுமாற்றம் தெரியும். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. 1 வீக்காகவே எனக்கு வந்து 1 மந்த்தாகவே எனக்கு வைரல் ஃபீவரு. எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணுக்கு வந்து 1 மந்த் லீவ். அந்த பொண்ணு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு அட்மிட் ஆகி அந்தளவுக்கு வந்து எனக்குமே சீரியஸாக போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து சரியாயிடுச்சு. அதுங்காட்டிக்கு தான் இத்தனை நாள் வீடியோ போட முடியல. இவ்வளோ நாள் கேப்பில் வந்து நான் வீடியோ போடுறதே வந்து இதனால தான். ஒரு கண்டிப்பாக ஒரு 20 டேஸ்க்குள்ளேயாவது 15-20 டேஸ்க்குள்ளேயே ஆகிடுது. இதனால தான் வந்து இப்படி ஆகுது. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நான் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, முட்டியா ஷிக்ஷினி அப்படின்னு வந்து ஒரு படத்தை வந்து நான் வந்து ஆக்சுவலாக அது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணலை. நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஓகேவா. அந்த ஆப்பில் வந்து காசு கேட்டுச்சு. ஸோ நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அதில் வந்து அது காசு கட்டுறது ஆப்ஷன் எதுவுமே காமிக்கல எனக்கு. அதனால் வந்து எனக்கு ஆனால் காசு கட்டி தான் பார்க்க முடியும். அது கிளிக் பண்ணாலும் வரலை. ஃபஸ்ட் 2 எபிசோட்ஸ் மட்டும் தான் ஃப்ரீன்னு காமிச்சது. அது 2 மட்டும் நான் பார்த்துட்டு அப்படியே வந்து இதுலேயுமே வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த வாய்ஸ் ஓவரில் நான் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் யூடியூப்பில். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் எந்த வாய்ஸ் ஓவர் சேனலில் பார்த்தேன் அப்படின்னு நான் வந்து பின் பண்ணுறேன் கீழே. சரிங்களா. ஸோ அதுதான் அதுதாங்க. நான் ஆக்சுவலாக இந்த தடவை வந்து ரொம்ப ரொம்ப மோசமான மார்க் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவு பரவாயில்லாத மார்க் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஏன்னு தெரில, இந்த தடவை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ரேங்க்கு. ஏன்னு தெரில. அந்த ரேங்க் சொல்ல விரும்பல. எனக்கு வேணும்னா நான் கேளுங்க. நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். லைக் நான் சொல்கிறது ஃபுல்லாக கேட்டு முடிங்க. ஓகேவா. எனக்கு 2-3 கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் உங்கள் வயசில் என்ன 11 வயசில் என்ன கமிட்மெண்ட்ஸ்ன்னு கேட்டாதீங்க. ஒன்றும் இல்லை பெருசாக. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே 2-3 ப்ராப்ளம். எங்கள் அம்மா தான் அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா மாதிரி எனக்கு பேச தெரியாது. எங்கள் அம்மா வந்து பேசிடுவாங்க என்னவா இருந்தாலும். எனக்கு வந்து அது முழுங்கி தான் பேசுவேன். எனக்கு பேச தெரியாது. இந்த ப்ராப்ளம்லாம் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் சரியாச்சு. அப்புறம் வந்து யார் எனக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்களே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அம்மாவால் தான் எல்லாம். ஸோ அதனால் வந்து அப்படியே அந்த கிராணி வந்து அந்த சைடு ரிமோட் போட்டு அந்த சைடு அந்த கிராணி போயிடுச்சு. நம்ம இந்த சைடு வந்துடலாம். இந்த கீழே வந்து கராஜுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஒரு பலமாட்டம் ஒரு விஷயம் பண்ணுவேன். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இப்படி பண்ணிட்டேன். வேர்க்குது. ஆக்சுவலாக சொல்லிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஏசி இது க்ளீன் பண்ணுறக்கு ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. அதனால் வந்து ரூம் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும். அதான் ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ரூம் ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வந்தேன். ஓகேங்களா. நான் இப்போ வந்து எத்தனாவது எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து 11th எபிசோட் வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது வரையும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இந்த படம். இந்த கேவா ஃபிலிப்பினோ மூவி பார்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது ஃபிலிப்பினோ மூவி தான். ஓகேங்களா. ஓகே. அந்த ஹீரோவோட ரியல் நேம் வந்து ஆண்ட்ரஸ் மொஹலாச். கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு தெரில. ANDRESMUHLACH. ஹீரோயின் பேர் வந்து அஸ்டின் ஒல்விகா. SHTINEOLVIGA. ஓகேவா. ஒல்விகா. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிராணி ஃபஸ்ட்டு டைம் நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கரெக்டாக இது பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப பெரிய தப்பாகவே பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. 101 அந்த மாதிரி நிறைய வியூஸே போயிட்டுருக்கு. ஆனால் யாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. ஆனால் 42 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டீங்க. எப்படி 42 சப்ஸ்கிரைபர்ஸ்னால் எங்கள் வீட்டுக்கு வரவங்க போகிறவங்களோட ஃபோன்லாம் வாங்கி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. கிளவி வந்துட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிளவி சனியனே வந்து உள்ளே போய் தொலைடி கிளவி நாயே. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சிரிப்பு தான் வருது தப்பு. நான் வந்து ஆன் பண்ணிட்டேன்னா
ஸோ டிஸ்டர்பன்ஸுக்கு சாரி. இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். ரொம்ப சிரிப்பான தப்பு தான். நான் என்ன நினச்சேன், இதை ஆஃப் பண்ணிட்டா கிளவி அப்படியே உள்ளே இருந்துருவாள்ல, அதனால வந்து நம்ம ஈஸியாக எஸ்கேப் பண்ணலாம், பக் பண்ணாத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கடைசியில் பிரச்சனை என்னன்னா, இவ டோரை உடச்சிட்டு வெளியில் வந்து என்னை அடிச்சிட்டா. நான் வந்து என்ன நினச்சேன், இவளை உள்ளே வச்சு சாத்திட்டா என்ன இந்த இவளை வந்து உள்ளே வச்சு சாத்திட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நான் எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டில் நான் இது யோசிக்கல, ஏன்னா நானே யோசித்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஃபெயிலியர்னா, அது வந்து அவள் வந்து கையை வச்சு உடச்சிட்டு வெளியில் வந்து நம்மளை போட்டு தெரியிட்டான். ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு பேக்கு இது வாங்குவேன் பாருங்களேன். இந்த இடத்துல எனக்கு சிரிப்பே வரும், அதுலேயும் சிரிப்பு தான் வரும். இன்னொன்று அது வந்து நான் நடக்கும்போது சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, திரும்பி ஆக்சுவலாக இது ஏன் நான் இப்படி கீழே போட்டு பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் புதுசு கிராணி கேமுக்கு இதோட 3rd or 4th டைம் தான் விளையாடுறேன். ஆக்சுவலாக எனக்கு கிராணி வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் அது. ஆனால் வந்து நான் கேம் ப்ளே பார்த்துருக்கேன், கேம் ப்ளே பார்த்துட்டு விளையாட வந்தது தான். ஓகேவா? ஓகேங்க, அதுதான் ஓகேவா, அதுதான் அந்த கேமு. சரி போக நோட்டாக கிடைக்குங்க ஃபுல்லாக. அதெல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு, ஏன் நான் இப்படி கீழே பவுலை தூக்கி போட்டு போகிறேன், நான் வேஸ் அப்படின்னா வந்து ஃப்ளவர் வேஸ் அந்த மாதிரி தூக்கி போட்டு போகிறேன்னா, அப்போ தான் வந்து அது எந்த டேரெக்ஷனில் போகிறான்னு தெரியும். அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் நம்மளால் போக முடியும். இதுதான் நான் இன்னொரு பேக்கு மாதிரி பண்ணது. உள்ளே வந்துட்டேன், ஓகேங்களா? உள்ளே வந்தாச்சு. கிளவி வந்து வரல, ஓகேவா? பாருங்கள், கிளவி வரமாட்டா. ரொம்ப நேரம் இந்த இடத்துலயே இருந்திருப்பேன், ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ வந்து கிளவி வரமாட்டேன். நான் என்ன நினச்சேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சைடில் போய் நின்றுக்கலாம். 2வது தடவை கிளவி வரப்போ நம்ம வந்து இந்த தடவை லாக் பண்ணி கொன்னுட்டு நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இது ஒரு பல்ப் விழுந்துருச்சு எனக்கு. ஸோ வந்து நான் என்ன நினச்சேன், இது லாக் பண்ணிடலாம் அப்படின்னு. இவன் நடந்ததை மட்டும் பாருங்களேன். இப்போ வந்து கிளவி வருவா, கிளவி இன்னும் வரல, வருவானா கண்டிப்பாக. வாடி கிளவி, கிளவி சனியை நான் எங்கடி போய் தொலைஞ்ச எறும்பு சாணி. வந்துட்டா பெரிய ஃபேரின்னு நினைப்பேங்க, கேட் வாக் போட்டு வரா பார்த்தீங்கல்ல. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணலான்னு போகிறப்ப இந்த சைடு லாக் இல்லை. கடைசியில் பார்த்தா அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த லாக்கை தான் அந்த கிளவி சனியை உடச்சிருக்குன்னு. ஐயோ, இந்த இடத்துலையே பெரிய பல்பு வாங்கிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ திரும்பியுமே நான் வந்து வந்துட்டேன் இந்த வழியாக. ஸோ இந்த தடவை ரொம்ப ஃபன்னியாக போச்சு நம்ம கேம் ப்ளே. கடைசி வரையும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் நான் எடுக்கவே இல்லை. கடைசியில் வந்து நான் எஸ்கேப் பண்ணியிருக்க மாட்டேன். இது அப்டேட்காக தான் நான் அந்த வீடியோ விளையாடவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்னுமே வந்து கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? சீக்கிரமாக வீடியோஸ் போட 5 days 4 daysக்குள்ளே போடுறதுக்கு. ஆக்சுவலாக எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து ஏப்ரலோட ஸ்டார்டிங்கு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். ஐயோ, ஹாப்பி ஹோலி ஃபார் எவ்ரி ஒன் வாட்சிங் மை சேனல். ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு இருந்தேன், என்னோடய வீடியோ ரீச்சு 64 வியூஸ் தான் போயிருக்கு. லாஸ்ட் வீக் வரையும் 64 வியூஸ் தான் போயிருக்கு. ஏன்னு தெரில. சரியா, நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. 42 சப்ஸ்கிரைபர்ஸ் தான், 41 தான் இருக்கீங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஆக்சுவலாக நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஃபீமேலை விட மேல்ஸ் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்குற மாதிரி நான் ஒரு சந்தோஷமான செய்தி வந்து எனக்கு தெரிஞ்சுது, ஓகேவா? ஆக்சுவலாக அதுக்கு எனக்கு கரெக்டான இது தெரில, அது இந்தோனேஷியாவில் தான் பார்க்குறாங்களான்னு. அந்த கிளிப்பிங் நான் நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், ஓகேவா? யா, ஸோ கட்டிங் பிளேயர்ஸ் வந்து எரின்னு இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக எனக்கு அப்படியே இதாகிடுச்சு, ஓகேவா? அதனால ஸ்ட்ரெஸ் ஆனதுனால தான் நான் இந்த இடத்துல கேம் நிப்பாட்டிட்டேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், பைத்தியம் மாதிரி தூக்கி கீழே போட்டுக்கிட்டே இருப்பேன், கிளவி வருவான்னு. கடைசியில் கிளவி வரவே மாட்டேன். இந்த இடத்துக்கு வருவாளான்னு என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ வரவே மாட்டேன். எனக்கு ரொம்ப எரிச்சலாகி நான் வந்து அப்படியே போய்த்தாள் அப்படின்னு போயிடுவேன். அதுதான் வந்து இந்த கேமு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ பிரச்சனையே இல்லைனா லைக் இந்த இதுக்கு மேலே வந்து எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இந்த இடத்துல என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அப்படி நான் விட்டுட்டேன். இந்த 2 பல்பும் வந்து நீங்கள் வாங்கிடாதீங்க. நீங்கள் கிராணி விளையாடும் போது, அதாவது இதை உள்ளே போய் சாத்திட்டு அப்படியே உள்ளே இருந்துக்கலாம், நம்ம ஜாலியாக எஸ்கேப் பண்ணலாம் பக் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பைத்தியமாட்டு தான் பண்ணி வச்சிடாதீங்க. அந்த மாதிரி உங்களை சொல்ல என்ன நானே என்னை பைத்தியம்னு சொல்லிக்கிறேன்.
ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் வேணும்னாலும் கேளுங்க ஓகேங்களா. மற்ற யூடியூப் சேனல் போய் பார்க்காதீங்க. நம்மளோட யூடியூப் சேனல் வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ் வேணும்னாலும் கேளுங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச நீங்கள் உங்களோட மத்தியிலேருந்து ஒரு 1 or 2 தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபு. ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட என்னோடய சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க, வெளியில் இருக்கவங்க, மளிகை கடைக்காரரு, போகிற வழியில் இட்லி வாங்குகிற ஒரு அந்த இட்லி பேக் பண்ணி தருவாங்கள்ல, அவங்க எல்லார்ட்டையும் நான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து நூடுல்ஸ் வாங்க போகிறது, நூடுல்ஸ் கட்டி தந்தார் எனக்கு ஒரு ஹோட்டலில். நூடுல்ஸ் வாங்கி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். பேர் கூட என்னவோ பேர் எனக்கு தெரியல ஓகேவா. அந்த நூடுல்ஸ் தான் எக் நூடுல்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நூடுல்ஸ் சாப்ஸ்டிக்கோட சாப்பிட தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு சாப்பிட தெரியாது ஓகேவா. வீட்டில் கூட நான் சாப்ஸ்டிக் வச்சுருக்கேன். நம்ம பர்த்டே கூட கிஃப்ட் பண்ணாங்க. பட் வந்து நான் சாப்பிட தெரியல எனக்கு ஓகேவா. ஸோ வந்து என் பர்த்டே அப்போ எப்போ அப்படின்னா நான் வந்து சொல்லலை ஓகேவா. நான் வந்து நீங்கள் வந்து ஜூலை மந்தில் தான். பட் வந்து எங்கே நான் சொல்ல மாட்டேன். 20 to 15 இல்லை 15 to 20 ஆமாம், அதுக்குள்ளே ஏதோ ஒரு டேட். அது நீங்கள் யாரோ கமெண்ட் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஹார்ட் கொடுக்குறேன். இந்த கிவ் அவே பண்ணுவாங்க யூடியூப் சேனல்ல அவ்வளோலாம் போகல கிவ் அவே பண்ணுற அளவுக்குலாம். ஸோ கொஞ்சம் ஒரு 1K 2K அந்த மாதிரி வந்தீங்கன்னா நான் கன்ஃபார்மாக கிவ் அவே கொடுக்குறேன். கிவ் அவே வந்து என்ன வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. சரி ஓகே காய்ஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக போட்டுறேன். பாய்.